ரெட் கலர் எலிமினேஷன் மணி ப்ரோ. நெக்ஸ்ட் ரெட் கலர் எலிமினேஷன் ரவினா. நீங்க என்ன சார் சொன்னீங்க? டீம் தான் தல, இது டீம் கேம் தான் இது. டீம் கேம் இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. டீம் கேம் இது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இட் வாஸ் a very fair game உள்ள நடந்தது இல்ல. கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அங்க பாரு கண்ணா, செம்ம காண்டாது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இட் வாஸ் a very fair game உள்ள நடந்தது இல்ல. அவங்க வந்து டீமா பண்ணா ஸ்ட்ராட்டஜி, நம்ம டீமா பண்ணா துரோகம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 87 அண்ட் எபிசோட் 88 ஓட ரிவ்யூ தான். ஸோ இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது விஷ்ணு, மணி அண்ட் ரவினா 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஷ்ணு சொல்றாப்ல, மாயா வந்து முழுக்க ஃபேக்கு. மாயா கூட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு முக்கியமான குவாலிட்டி ஒன்று தேவைப்படுது. அது மாயாவுடைய அல்லக்கையா தான் இருந்தாகணும். மாயாவுடைய கமாண்டிங்ல ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் மாயா கூட இருக்க முடியுமே தவிர்த்து மற்றபடி மாயா கூட எல்லாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அவங்க உடனே வந்து நீ க்ளோஸ் ஆனா அவங்க கமாண்ட்ல உன்னை கொண்டு வருவாங்க. நான் பப்பட்டே கிடையாது, நீ என்னை ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அண்ட் அங்கிருந்து அப்படியே பூர்ணிமா கிட்ட போயிட்டு பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன நாமினேட் பண்ண மாட்டா, ஆனா மணியை நாமினேட் பண்ணுவா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பூர்ணிமா பத்தின விஷயத்தெல்லாம் அவளுக்கு முன்னாடியே நான் புட்டு வச்சிருவேன், அதுக்கு பயந்துகிட்டு தான் அவன் என்ன நாமினேட் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் அது ரீசன் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே பூர்ணிமாக்கு வந்து மணியை பிடிக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா, பூர்ணிமாக்கும் மணிக்கு எந்த விதமான சண்டையும் கிடையாது. பட் இருந்தாலும் மாயாக்கு வந்து மணியை பிடிக்காது அப்படிங்கிறதுனால பூர்ணிமாக்குமே பிடிக்காம போய் அதுக்கப்புறம் சில கிளாஸஸ் வந்து அது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஷ்ணுக்கு வந்து பூர்ணிமா ஏன் ஓட்டு போடுறது இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூர்ணிமாக்கு விஷ்ணு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதான் செய்யுது. அந்த சாஃப்ட் கார்னரை விஷ்ணு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறாப்ல, தேவைப்படலங்கிற போது இந்த மாதிரி போட்டு அடிச்சு விட்டுறாப்ல. பூர்ணிமா என்னது மட்டும் கேட்டு என்னை நாமினேட் பண்ணாது, மணியை பண்ணும். அதை பத்தி நான் பேசிடுவேன் பயங்கரமா. என்ன டைரக்டா பகச்சிக்காது. ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா அண்ட் இந்த பூர்ணிமா பத்தி பேசிட்டு இருக்கும்போது பூர்ணிமா அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு உடனே இவங்க அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணி பேசணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அங்கேருந்து கிளம்பின உடனே ரவினா சொல்றாங்க, அதாவது பூர்ணிமா எந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த வீட்டுல கேமே விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷ்ணு சரி ஓகே அப்ப சாட்டர்டே எபிசோட்ல சொல்லி விட்டுற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ பூர்ணிமாக்கா என்ன தெரியுமா கேம் ஆடுறாங்க, நான் கேம் ஆடல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. இந்த சாட்டர்டே சொல்லிடுவோம். ஆக்சுவலா விஷ்ணு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த மனுஷங்கிட்ட ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இருக்கு. எந்த இடத்துலலாம் அவர் வந்து சீரியஸா பேசுறாரோ அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. வெளியே இருந்து நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது மனுஷன் பேசுறது கேட்டு குபீர்னு சிரிப்பு வந்துருது. அவருக்கு என்ன பிளஸ்னா அவர் சீரியஸ் பண்றாரு தெரியுங்களா, அதையே நம்ம எல்லாரும் காமெடி நினைக்க வைக்கிறா பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய காமெடி. அண்ட் இங்க இருந்து போன பூர்ணிமா அங்க போயிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோம் அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்களாமா. எப்படி இவங்க குரூப்பிசம்னு ஒரு கேம் வந்து கையாளவே இல்லையாமா, பட் இவங்க குரூப்பிசம் பண்ணிடுவாங்கன்னு பயந்து போய் அவங்க குரூப்பிசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பூர்ணிமா கிட்ட ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பட் வெளியிருந்து பாக்குற நம்மளுக்கு அப்படி சிரிப்பா இருக்கும். எப்படிமா இப்படி சிரிக்காம ஹியூமர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. பட் உண்மையிலேயே இந்த ஹியூமர் சென்ஸ் வந்து பூர்ணிமா கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் இந்த ஷோல அவங்க டிராவலே பண்ணிருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆடுறோம், நினைச்சு அவங்க சேர்ந்து ஆடுறாங்க, ஒரு சில நம்ம சேர்ந்து ஆடல. அதுதான் இன்னைக்கு நடந்தது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அண்ட் இதுல விசித்ரானம் தான் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு இந்த கேமே புரியல, நான் போய் இந்த டிக்கெட் பின்னால வின் பண்ணுவேனா, எப்படி நான் வின் பண்ணுவேன், எனக்கு சுத்தமா இந்த கேமே புரியலன்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏன் மேம் உங்களுக்கு கேமே புரியாம தான் குடுன்னு ஓடி போய் தினேஷோடைய மொத்த கல்லையும் அள்ளி போட்டு எப்படியாச்சும் இந்த முயலை தூக்கிட்டு வந்துடணும்டா அப்படின்னு வெறிக்கொண்டு செயல்பட்டீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் தினேஷ் சொல்லிட்டாப்ல, பாத்தியா கேமே புரியலையாமா, ஆனா தினேஷை காலி பண்ணணும் மட்டும் விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உடனே அந்த இடத்த சொல்லி விட்டாப்ல. எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. யாரு உங்களுக்கு யோசிக்க வராது. நீங்க தினேஷ் முயலை மட்டும் போய் அடிச்சு புரியல. அண்ட் அதோட விசித்ராமன் விட்டாங்களான்னு சொல்லி கேட்டா இல்ல நான் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் மேல போறேன் அப்படிங்கிற மாதிரி. மக்களே என்னை பத்தி அசிங்கமாலாம் நினைக்காதீங்க, எனக்கு கேம் விளையாடவே தெரியாது, எப்படி நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மக்களாக இவங்களால தான் வந்தேன் மக்களேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ஓகே, அதாவது கேமராக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள நினைக்கும் போதே அந்த பக்கம் விஷ்ணு தினேஷும் கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள என்ன மைண்ட் வைஸ் தோணுதோ அதை அவங்க கவுண்டராவே போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுறாங்க. உங்களாலதான் வந்திருக்கேன், ஒரு வாரத்துக்குள்ள நான் இருக்கிற கொஞ்சம் இதெல்லாம் போயிரும் போல இருக்குது. இது ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன். பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது
அதுக்கப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல நீங்க எப்படி விளையாடுனீங்க அண்ட் அடுத்தவங்க எப்படி விளையாடுனாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் நீங்க வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நேத்து டாஸ்க் முடிஞ்சோடனே அதை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க. இந்த இடத்துல கொளுத்தி போட்டா பயங்கரமா பத்தி குண்டா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இந்த டாபிக் எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு. டிக்கெட் டு ஃபினாலேவின் முதல் டாஸ்க் நீங்க எப்படி விளையாடுனீங்க என்பதை பற்றியும் மத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லணும். சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்டா விசித்ரா மேம் வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு முயலை எடுக்கணும், அது கண்டிப்பா தினேஷோட முயலா இருக்கணும்னு நினைச்சேன், அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்ததா என்னுடைய கோட்டையை யாரும் உடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதுவும் நடந்துச்சுப்பா, ஓகேப்பா ஐ அம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஒரு முயலாவது பிடிக்கணும், அது தினேஷ் முயலா இருக்கணும், கோட்டையை யாரும் கலைக்க கூடாது, என் முயலை யாரும் எடுக்க கூடாதுன்னு நினைச்சு அது ரெண்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். அண்ட் அடுத்ததா விஷ்ணு வந்துட்டு மத்தவங்களுடைய மைண்ட் கேம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் விளையாடினேன், அதனால தான் நான் வின் பண்ணேன், இங்க இருக்கிற எவனுமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இண்டிவிஜுவல் ரன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எதுக்கு ஏன், அதாவது நானும் மணியும் டீம் அப் பண்ணி தான் விளையாடணும், அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, சோ அதுக்காக நாங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல அது வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்காம கொஞ்சம் மூசி மூழ்கி நான் அந்த மாதிரிலாம் விளையாடல, நான் இண்டிவிஜுவலா தான் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரியே பதிவு பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. மைண்ட் கேமையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஆடினேன், அதனால நான் ஜெயிச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய டீம் பிளே கேம் பிளேன்னு எனக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது இங்க யாருமே ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இதுதான் தவறான விஷயம். அண்ட் அடுத்ததான் மணி வந்தாப்ல, மணியை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணாலும் சரி சரியா பண்ணாலும் சரி எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவாப்ல. அந்த மாதிரி இந்த இடத்தையும் சொல்லிட்டாப்ல, எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அண்ட் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி கேம்ல கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால நான் பண்ணேன், பழைய கேம் எல்லாம் இழுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த இடத்துல நான் இதுதான் பண்ணேன்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்ல. எனக்குமே ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து பண்ணா, அவ்வளவுதான். இங்க ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் தேவைப்படுது, சோ யூஸ் பண்ண, அவ்வளவுதான். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அண்ட் அடுத்ததா பூர்ணிமா வந்தாங்க. பூர்ணிமா வந்தா தான் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, அதனால அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமரை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாயா போயிட்டு அந்த ரவீனாவுடைய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சோ அதனால தான் நானுமே போய் ரவீனாவோட எடுத்துனே தவிர்த்து அந்த இடத்துல வேற எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நியாயமான பேச்சா இருந்துச்சு. ஓகேமா சூப்பர். நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க, அதாவது நீங்க விளையாடுன மாதிரி கேம் எனக்கு விளையாட தெரியும், பட் நான் அந்த மாதிரி விளையாட மாட்டேன், மாயா ஜெயிக்கணும்ன்றதுக்காக நான் விளையாடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது மணியோடைய கல்லெல்லாம் எடுத்து போட்ட எனக்கு அந்த முயலை எடுத்து வர தெரியாதா, ஏன் எடுக்கல சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான் மணியோட முயலை எடுத்தேன் அப்படின்னா கூட என்ன யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த முயலை கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சரி ஓகேமா என்னதான் நீ வந்து எடுத்து கொடுத்த ஓகே, ஆனா இந்த இடத்துல மணியும் கேம்ல இருந்து வெளியே போயிருவாரு, அது அட்வான்டேஜ் தானே, நீயே அதை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கன்றதுக்காக அதுக்கு சேர்த்து ஒரு பதில் சொல்றாங்க. அதாவது நான் எடுத்து மணி கேமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தேன் அப்படின்னா விஷ்ணு மணியும் சேர்ந்து விளையாடுறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணிக்க முடியாது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் மணியை கேம்லேயே வச்சுன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏமா அதாவது இந்த இதை எடுத்தா மணி கேம்ல இருந்து வெளியே போயிருவான்ற மேட்டரே உனக்கு தெரியாது, அந்த விஷயம் உனக்கு தெரியாம தான் மணியோட அந்த தங்க மொயில அங்க விட்டுட்டே வந்துட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு இல்லாம கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே, உனக்கே நியாயமா இருக்கா? பிரிக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன், மணியோட முயல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட விஷ்ணு போயிருந்தா நான் போய் நின்று இருந்துக்கலாம், நான் மணியோட முயல் எடுக்கல, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட தெரியணுங்கிறதுக்காக தான் நான் விட்டேன். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த அடுத்த மாயா வந்துட்டு நான் ஜெயிச்சது என் கையில இல்ல, நான் தோத்தது என் கையில இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல நல்லா ஸ்டார்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பூர்ணிமா சொன்ன விஷயத்தை தான் இவங்களுமே சொல்றாங்க, அதாவது அந்த கல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அதனால தான் எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சொல்றாங்க, இப்போ நீங்க ஒரு கேம் ஒன்று விளையாண்டிங்க பாத்தீங்களா, இந்த கேம்ல நான் முன்னாடியே ஆட்டேன், அந்த கேம் எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது மணி சொல்லிட்டாங்க ரொம்ப கேவலமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது மணி மாயாக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணுமோ அதை சிறப்பா கொடுத்துட்றாப்ல, அதனாலதான் என்னவோ மாயாக்கு மணியை பிடிக்கும் போது நமக்கு மணியை ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேம் மூலமா நீங்க எதை காட்டணும்னு நினைச்சீங்களோ அதை சிறப்பா காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதாவது இந்த கேம் மூலமா இவங்க எல்லாரும் சேர்ந்து டீம் அப் பண்ணி விளையாடுனீங்கல்ல, அதை வெளியே இருக்கிற மக்களுக்கு நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இன்னுமே டீம் பி மட்டும் தான் டீம் அப் பண்ணி விளையாடினாங்க, டீம் ஏல அந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையிலே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியாமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேம் நல்லாவே இல்லை, எனக்கு பார்க்கவே டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. நீங்க யாருங்கிறத வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டணும் இந்த கேம் மூலமா அப்படிங்கிறப்போ யாருங்கிறத காட்டிட்டீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். எரியுது வயிறு எரியுது. அண்ட் அதுக்கப்புறமா தற்போதைய மாயாவுடைய சொம்பு இல்ல மாயாவுடைய அண்டாவாகிய விஜய் வந்தாப்புல வந்துட்டு, அதாவது மணி வந்து ஆக்சுவலா வின் பண்ணிருக்க வேண்டியவன்,
பட் இருந்தாலும் விஷ்ணு வந்து மணியை நல்லா யூஸ் பண்ணிட்டாப்ல. இந்த இடத்துல மணி ஒரு முட்டாள் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணாப்ல. அண்ட் இந்த இடத்துல விஷ்ணுக்கும் மணிக்கும் ஒரு பகையை உருவாக்கி விடுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் இந்த கேம் முழுக்க முழுக்க ஒரு அன்ஃபேரான ஒரு கேமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. இந்த பக்கம் பேச தெரிஞ்ச விஜய்க்கு ஏன் அந்த பக்கம் நடந்த விஷயத்தை பத்தி பேசவே வரமாட்டுது அப்படிங்கிறது தாங்க சுத்தமா தெரிய மாட்டுது. விஷ்ணு ப்ரோ ஸ்மார்ட்டா விளையாண்டீங்க, மணியை விஷ்ணு ப்ரோ யூஸ் பண்ணிட்டார். மணி இங்கே முட்டாள் ஆயிட்டான். ஃபேர் கேமான்னு கேட்டா ஓவரால் எல்லாமே எல்லாத்தையும் சொல்லிப்பீங்க. ஃபேர் கேமா கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. நான் அடி சிங்சக்ங்கிறீங்களே. ஒரு வழியா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே எப்பயுமே கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய மணி இந்த வாட்டி பூர்ணிமா கிட்ட போய் பேசிட்டு இருந்தாப்ல. அதுவும் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அது எப்படி நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடல நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆக்சுவலா நீ விஷ்ணுக்கு வந்து இரையாட்ட. அதை நான் எப்படி சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது யாரு ஜெயிச்சாலும் ஓகேன்ற மாதிரி விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ விஷ்ணுக்காக தான் கேம் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்களா. இன்னொரு பக்கம் விஷ்ணு சொல்லிட்டாப்ல, சரி ஓகே, இந்த சென்டென்ஸை மணி வாயிலிருந்து வர வரைக்கும் பூர்ணிமா இதே தான் பேசிட்டு இருப்பா. அவ சொல்றது தான் கரெக்ட், அவ சொல்றது தான் வேத வாக்குனே பேசிட்டு இருப்பாளே. இது தெரியாம யார் பேத்த பெரிய தெரியல, மணி போய் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டான்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்ல. அதாவது விஷ்ணுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மணிக்கு இல்ல இல்லையா, அதனால போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போதும். இதுக்கப்புறம் மணி பூர்ணிமா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இறை ஆயிட்ட. உன்னோட இன்டென்ஷன் ஒன்னு விஷ்ணு ஜெயிக்கணும் இல்ல மணி ஜெயிக்கணும். இப்போ அவங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அது வேணும், அதானே கொடுத்துட்டு வந்துரு. அவன் சொல்றதுதான் கான்செப்ட், அவன் சொல்றதுதான் வேத வாக்கு, எல்லாம் நம்ம ஒன்றும் ஒத்துக்கணும். அப்புறமா ஒரு வழியா ரொம்ப ஷார்ட்டா ஒரு 4 ஹவர்ஸ்ல பூர்ணிமா கிட்ட கான்வர்சேஷன்லாம் முடிச்சிட்டு விஷ்ணு கிட்ட சொன்னாப்ல, என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, என் மைண்ட்ல இருந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தானா. ஒன்னு, நான் இந்த கேம்ல ஜெயிக்கணும். ரெண்டாவது, மாயா இந்த கேம்ல ஜெயிக்க கூடாது. இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டாப்ல. அதுல தப்பே கிடையாது, அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். பட் அதுவே டீம் ஏ பக்கம் பார்க்கும்போது அது ஒரு குரூப்பிசம். 3 பேர், நீ நானு மாயா, நான் எனக்காக ஆடுறேன், எனக்கு கிடைக்கலன்னா இவங்க கிடைக்கட்டும்ன்ற ஆர்டர்ல என்ன தப்பு? கரெக்ட் தானே. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் வந்து மணியை முட்டாள்னு சொல்லி சொல்லும்போது ரவீனாக்கு கோவம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுட்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயத்தை எடுத்து வந்து இங்க மாயா கேட்கிறாங்க, அது என்ன மணின்னு சொன்னா ரவீனாக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா, அதாவது உங்க டீம்ல இருக்கிற பூர்ணிமா அவங்க கிட்டலாம் பேசும்போது நீங்க வாயை திறந்து பேசினதே கிடையாது. உங்களை பத்தி பேசும்போது பூர்ணிமா அவங்களாம் வந்து வாயை திறந்ததே கிடையாதுல. அதை வெளியே இருக்கிற நாங்களும் சரி உள்ள இருக்கிற மற்றவங்களும் பார்த்ததே கிடையாது. மணி ரவீனாக்கு வாய்ஸ் அவுட் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பா தெரிஞ்சு போச்சாங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து தினேஷ் சொல்லிட்டாப்ல, ஆமா இப்போ நீங்க விசித்ரா மேம் கிட்ட போய் தினேஷ் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்களே கத்துக்கிறதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. உடனே விசித்ரா மேம் கேட்கறாங்க, இந்த யுத்தம் எப்பதான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தினேஷ் சொல்றாப்ல, ஃபினாலில 2 பேர் கையும் டீம் கமல் சார் ஆட்டும் போது உங்க கையை வின்னர்னு சொல்லி தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த யுத்தம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏன் உங்க கை கூட தான் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு, ஏன் அன்பை வெறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அன்பை வச்சு நான் என்ன உங்களை யூஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லிட்டாப்ல, நீங்க யூஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்லல, ஆனா நான் அதுல ரொம்ப வீக், நான் அதுல விழுந்துருவானோன்னு பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டாப்ல. ஏன் மணி பத்தி சொன்னா ரவீனா டென்ஷன் ஆகுறாங்க? அதுதானா அது ஆற போது என்னால யாரை எழுப்பி விட்டது? ஓகே, தினேஷ் ரொம்ப நல்லவன் சொன்னா வித்ரா. இந்த யுத்தம் எப்ப முடியும்னு சொல்லுங்களேன். வாய்ப்பில்லை ராஜா. அங்க இருந்து மாயா வந்து டீம் ஏ கிட்ட மணியை வந்து முட்டாள்னு சொன்னது ரவீனாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும் போல இருக்கு. மாயா கிட்ட இருக்கக்கூடிய 108 பழியை வெளியே எடுத்து வச்சு பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. உடனே பூர்ணிமா, நான் கூட உன்னை இறையா யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருக்க ஒரு 146 பல்ல எடுத்து வெளியே வச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா? ஆக்சுவலா நேத்து அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த வயிற்றெரிச்சலை எப்படி வந்து நம்ம காம்பன்சேட் பண்றதுன்னு தெரியாம விஜய் முட்டாள்னு சொல்லி அவங்க 2 பேரும் காண்டாயிட்டாங்களாமா. அதுல இவங்க எல்லாம் குளிர் காயறாங்களா. மணியை முட்டாள்னு சொன்னது சமகடு வேண்டிச்சு ரவீனாக்கு. நானும் போயிட்டு இறை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இதுல ஹைலைட் பூர்ணிமா கொஞ்சம் கூட வாய் கூசாம மணி விஷ்ணு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. நேத்து வந்து பூர்ணிமா தோத்ததுக்கு அப்புறம் அந்த முயலை கொண்டு போய் மணி கிட்ட கொடுக்கும்போது காரி துப்பி கொடுத்து வந்தாங்க. இதே மணி போய் பூர்ணிமா கிட்ட காரி துப்பி அந்த முயலை கொடுத்திருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தெல்லாம் இவனுங்க பண்ணிட்டு இவங்க எல்லாரும் ஏதோ புனிதமான ஆட்கள் மாதிரியும் அவங்க ஏதோ டீமான் மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. தவளை தன் வாயால் கெடும். அண்ட் இந்த கிச்சன்ல ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதை கொண்டு போய் விசித்ரா மேம் வந்து மாயாண்டு பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ரவீனா சொல்றா, நீங்க போய் வந்து குளிக்கிறதுனா குளிங்க, அப்படி இல்ல கதை தான் பேசிட்டு இருக்கீங்கன்னா வந்து வெங்காயத்தை வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது 3 பேர் இருக்கிறது 4 பேர் தான், அதுல 3 பேர் மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க குளிக்க போறீங்க, ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா ஓகே, சும்மா தான் 2 வெட்டியா பேசிட்டு இருக்கீங்கன்னா வந்து வேலை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களாவே இருந்தாலும் அதை தானே சொல்லுவீங்க. சோ இந்த விஷயத்தை எடுத்து பூர்ணிமா மாயா கிட்ட சொல்லும் போது பூர்ணிமா சொல்றாங்க, யார் சொன்னது? ரவீனாவா? எனக்கு தெரியும், அவ சின்ன பிள்ளைன்றதுக்காக அவ என்ன வேணா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா அப்படி என்னமோ அந்த புள்ள தப்பா பேசிருச்சு.
வெட்டியா பேசிட்டு இதுக்கு வந்து நாலு எங்க இந்த வெட்டி கொடுங்க தானே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது she is very rude அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பூர்ணிமா இங்க பாருங்க, ஒரு எபிசோட்ல ஒரு 4-5 காமெடி மட்டும் பண்ணுங்க போதும். நீங்க பேசுறது பூராவுமே காமெடினா நாங்க என்னதான் பண்றதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல புரியாமயே இந்த மாதிரி காமெடி பண்றாங்களான்னு சத்தியமா புரிய மாட்டேது. நீங்க குளிக்கிறதுக்கு போறீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டோம், வேற ஏதாச்சும்னா கூப்பிடுவோம். ரவீனா பொண்ணுங்கிறதுனால எவனா பேசலாமா, யாருமே இருந்து கேட்க கூடாது. அண்ட் இன்னொரு பக்கம் ரவீனா வேற சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்போமா, அவங்க எல்லாத்தையும் போட்டு சமைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதாவது எல்லா வேலையும் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க சமையல் மட்டும் பண்றாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சரி ஓகே இன்னைக்கு நான் சமையல் பண்றேன், நீங்க இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மாத்தி விடணும். அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்து அவங்க சமைக்கிறாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு சத்தியமா புரிய மாட்டேது. காய்கறி வெட்டுறது நம்ம, எல்லாத்தையும் பண்றது நம்ம, எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிருக்கோம், வந்து அதை சமைக்க மட்டும் தான் செய்யறாங்க. சமையல் ஆரம்பமாகட்டும். அண்ட் அதுக்கப்புறமா டீம் பில இருக்கக்கூடிய 4 பேர் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது விஷ்ணு சொல்றாப்ல, நம்மளாச்சும் வெளியே போனா கண்டிப்பா மீட் பண்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கு, பட் அவங்க இருக்காங்க இல்ல, வெளியே போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் கூட பண்ணிக்க மாட்டான், அந்த அளவுக்கான ஆட்கள் தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிக்சன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் சூப்பரா இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேங்கோட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டான், ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது 100க்கு 100 உண்மை. அந்த கேங்ல போய் சேர்றதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஐஷு அந்த கேங்ல இருந்தான்றதால போனாப்ல. அண்ட் ஐஷு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் மாயா கேங்ல சேர்றேன்னு சொல்லி சேர்ந்தார் இல்லையா, அதோட மொத்த கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப விஜய் கூட போட்டி போட்டு நான் தான் பயங்கரமான சொம்பு, நான் தான் மாயாக்கு பயங்கரமான சொம்புன்னு சொல்லிட்டு மாயாவுடைய சொம்பு யாருன்ற அளவுக்கு 2 பேரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு ஃபைனலா ஒரு சீன் சொன்னாப்ல, சூப்பரா இருந்துச்சு. அதாவது இப்ப மாயா கூட சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் யாரை வந்து எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் அப்படின்னா விக்ரமுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிட்டாப்ல. விக்ரம் நடந்தது நடக்கும், நம்மள வீட்டு ஆகும்போது இப்படிதான் இருப்பாங்க. என்ன எதை கேட்டீங்க வச்சுக்கோ, இந்த வீடை பத்தி சொல்லுவேன் தாண்டி இவங்களை பத்தி சொல்ல மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்ன டாஸ்க் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதே முயல் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அதை வச்சு ஒரு 3 டாஸ்க் ஆச்சு பண்ணிடுவோன்ற பேர்ல அதாவது முயலை கொண்டு போய் கடைசி காலத்துல வச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமாமா. அண்ட் வழக்கம் போல இவங்க கிட்ட கார்டு கொடுத்துருவாங்க, அந்த கார்டுல என்னென்ன வருதோ அதுல கிரீன் ரெட்னு சொல்லி 2 இருக்கு. கிரீன்னா இவங்களுக்கு பண்ணணும், ரெட்னா அடுத்தவங்கள பண்ண வைக்கணும். சோ இதுதான் டாஸ்க்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கிரீன் கார்டு வந்தால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த போட்டியாளர் செய்யணும். ரெட் கார்டு வந்தால் வேறு போட்டியாளரை தேர்ந்தெடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்க வைக்கணும். எனக்கு அவ்வளவுதானே. இப்ப பாருங்க பாத்தீங்களா, இந்த நடைய பாருங்க, டெம்பரவரி தான். அண்ட் இந்த கார்ட்ஸ்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஸ்டெப் பேக்வர்ட், 1 ஸ்டெப் பேக்வர்ட், ஸ்வாப், எலிமினேட்டட், இந்த மாதிரியான கார்ட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்டா எலிமினேஷன் கார்டு யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவீனாக்கு தான் வந்துச்சு. சோ இந்த இடத்துல ரவீனா நினைச்சிருந்தா டீம் ஏல இருக்கக்கூடிய யாரை வேணாலும் தூக்கிடலாம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்டாங்க, நேத்து என்ன யாரெல்லாம் வந்து தூக்குனது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாயா பூர்ணிமா 2 பேருமே கையை வந்து தூக்குனாங்க. சோ அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணி தூக்கிடலாம். பட் ஆனா அவங்க 2 பேருமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட்ல தான் இருக்காங்க. சோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களோ யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்கள தூக்குறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா விஷ்ணு வந்து ரவீனா தூக்குனாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவீனாக்கு வந்து எலிமினேட்ன்ற கார்டு வந்த உடனே இதுல பயங்கரமா சந்தோஷப்பட்டதே விஷ்ணு தான். மாட்டினாங்கடா பம்பர கட்ட மாட்டாங்க, கண்டிப்பா மாயா இல்ல பூர்ணிமா இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு நாள் வெளியே போயிடுவாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருந்தாப்ல. பட் இப்படி ஒரு ட்விஸ்டர் ரவீனா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்க்கல போல இருக்கு. பட் இங்க ரவீனா பண்ணது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். அண்ட் அடுத்ததா இந்த எலிமினேஷன் கார்டு யார் கையில வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிக்சன் கையில வந்துச்சு. சோ இப்போதைக்கு பாயிண்ட் டேபிள்ல வந்து அதிகமா இருக்கிறது வந்து மணி. சோ மணியை வந்து அவர் தூக்குனாப்ல. சரி ஓகே ஃபேர் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரெட் கலர் எலிமினேஷன் மணி ப்ரோ. அண்ட் மறுபடியும் நிக்சனுக்கு வந்து அந்த எலிமினேஷன் கார்டு வந்து வருது. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல சொல்லி பார்க்கும்போது மாயா, பூர்ணிமா அண்ட் தினேஷ் இவங்க 3 பேர் தான் ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்காங்க. இவங்க 3 பேரை விட்டுட்டு இவர் வந்து டார்கெட் பண்ணி ரவீனாவை வெளியே தூக்குனாப்ல. சோ இதுக்கு முன்னாடி மணி, அதுக்கு அடுத்து ரவீனா, இந்த மாதிரி டீம் பில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்புறாரு இல்லையா, இதுக்கு பேர் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாய்ப்பே கிடையாது. இது வந்து பியூர்லி இண்டிவிஜுவல் கேம் அவரை பொறுத்த வரைக்கும். ரெட் கலர் எலிமினேஷன் ரவீனா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கேம்ல இருந்து 3 பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் எலிமினேஷன் கார்டை வந்து வெளியே எடுத்துறணும் மாதிரி வச்சிருப்பாரு போல இருக்கு. சோ அதனால எலிமினேஷன் கார்டை வந்து வெளியே எடுத்துட்டாப்ல. சோ இப்போ மீதி இருக்கிற 5 பேரை வச்சு அந்த கேம் வந்து மூவ் பண்ண போறாங்க. இது வந்து பியூர்லி வந்து அந்த ஸ்டெப் ஃபார்வர்ட், பேக்வர்ட் இருக்குல்ல, ஸ்வாப், இதை வச்சே யாரு போயிட்டு கடைசியா ரீச் பண்ணி அந்த முயலை எடுக்கிறாங்களோ அதுல இருக்கக்கூடிய டாப் 3 மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க. அண்ட் டோட்டலா டீம் ஏல இருந்து மொத்த பேர் உள்ள நிக்கிறாங்க. டீம் பி இருந்து தினேஷ் மட்டும் தான் உள்ள நிக்கிறாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு எலிமினேஷன் கார்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா தினேஷ் தான் வெளியே எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதையும் பண்ணிட்டு நாங்க வந்து ஃபேர் ப்ளே தான்
பண்ணோம், நாங்க குரூப்பிசமே பண்ணலன்ற மாதிரி வாய் கூசாம பேசுவாங்க, அது வேற விஷயம். அண்ட் இந்த 5 பேர் விளையாடும் போது டீம் ஏக்குள்ள மாறி மாறி குரூப்பிசம் ஃபேவரிசம்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலுமே நாங்க வந்து இண்டிவிஜுவலா கொஞ்சம் ஃபேரா தான் விளையாடுறோன்ற மாதிரியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. இதுல தினேஷன் விசித்ரா முடிய ஃபைட்டுமே போயிட்டு இருந்துச்சு, 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா மாயா ஒன் ஸ்டெப்ல அந்த தங்க முயல் எடுக்கிறதுக்காக நின்று இருக்கும்போது விசித்ரா மேம்க்கு ஒரு ஸ்வாப் வந்துச்சு. அந்த ஸ்வாப்ல நிக்சனை ஸ்வாப் பண்ணி விட்டாங்க. அண்ட் நிக்சன் அந்த ஃப்ரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த தங்க முயலை வந்து எடுத்துட்டாப்ல. சோ இப்போ அவர் தான் டாப் த டேபிள். இப்போ 3 பாயிண்ட் ஆல்ரெடி அந்த டான்ஸ் மாரத்தான்ல பயங்கரமா உழைச்சி வாங்கினார் இல்லையா ஒரு பாயிண்ட், அதையும் கூட்டி 4 பாயிண்ட்ல டாப் ஆஃப் தி டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாப்ல மனுஷன். அண்ட் அடுத்த மாயா மறுபடியுமே ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட்ல வந்து அந்த தங்க முயல் எடுக்கிறதுல நின்று இருந்தாங்க. அந்த டைம்ல தினேஷ்க்கு வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. சோ அதை வந்து மாயாக்கு கொடுத்து சரி ஓகே செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டு போமா அப்படிங்கிற மாதிரி விட்டாப்ல. சோ மாயா இப்போ ஆல்ரெடி 1 பாயிண்ட், இப்போ 2 பாயிண்ட், மொத்தமா 3 பாயிண்ட்ஸ் வாங்கி விஷ்ணுக்கு ஈக்குவலா செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. மாயா இரண்டாவதாக தங்க முயலை கைப்பற்றினார். அண்ட் ஃபைனலா பூர்ணிமாக்கு 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து பூர்ணிமா போயிட்டு 3rd பிளேஸ்ல அந்த முயல் எடுத்து ஆல்ரெடி அர்ச்சனா கொடுத்த 1 பாயிண்ட், இப்போ இவங்க எடுத்த 1 பாயிண்ட் சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. சோ இப்போ டீம் ஏல இருக்கிற 3 பேருமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால 3 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படியே பல்லெல்லாம் வெளியே வந்து கக்கன்னு சிரிச்சிட்டு போகுது. அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேர் கேம், முழுக்க முழுக்க குரூப்பிசம் இல்லாம ஒரு நல்ல கேம் வந்து போயிருக்கு இல்லையா. சோ அதனால எந்தவித குறையும் இல்லாம அப்படி ஒரு சந்தோஷம். நேத்து எந்த அளவுக்கு வயிற்றெரிச்சலோட சுத்திட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா டீம் பி முழுக்க முழுக்க வெளியே போயிருச்சு, டீம் ஏ முழுக்க முழுக்க ஜெயிச்சிருச்சு இல்லையா. அது மட்டும் தான் காரணம். ரவினா போய் நிக்சன் கிட்ட ரொம்ப ஓபனாவே கேட்டாங்க, பாயிண்டே இல்லாத என்ன இருக்கா தூக்குன மாயா பூர்ணிமால பாயிண்ட்ஸோட இருக்காங்களா அவங்கள தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிக்சன் சொல்றாப்ல எனக்கு யாரு ஆப்பு வைப்பாங்களோ நான் அவங்கள தான் தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓபனாவே சொல்றாப்ல. சோ இந்த இடத்துல மறைமுகமா அவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா மாயா பூர்ணிமாலாம் என்ன வந்து தூக்க மாட்டாங்க, தூக்கக்கூடிய ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுலயே ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ நீ இது வந்து ஃபேவரிசம் இல்லையா, இது வந்து குரூப்பிசம் இல்லையா. இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத ஆளுன்னு சொல்லி பார்த்தா ரவினா தான், அதனால தான் உன்னை தூக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா இதே விஷயம் நேத்து நடக்கும்போது குரூப்பிசம் பண்றீங்களா, ஃபேவரிசம் பண்றீங்களா, எதுக்கு இப்படி பண்றீங்க, நியாயமா விளையாட மாட்டீங்களா, ஃபேர் கேமே இல்ல ஆச்சா புச்சான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வாய்க்கிலேயே பேசிட்டு இன்னைக்கு நீ பண்ணது குரூப்பிசம் இல்லையா ஃபேவரிசம் இல்லையா, எப்பறா மனசாட்சி இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தோணுதா இல்லையா. ஏன்டா ஒரு பாயிண்ட் இருக்கிற பூர்ணிமா விடுற, 2 பாயிண்ட் இருக்கிற மாயா விடுற, நான் யோசிப்பேன்ல எவன் எனக்கு ஆப்பு வைப்பான் உள்ள இருக்கவன், நீ கண்டிப்பா வைப்ப. நான் அப்படிதான் யோசிச்சேன். நிறுத்துடா புட்டை கலப்ப யாரையா சொல்லுகிறா மக எங்களை இல்லை மண்ணா என்னைக்கா. அண்ட் இதுல விஷ்ணு வேற ரவினா கூட்டி போயிடுங்க பாரு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ வந்து 4 பாயிண்ட் வாங்கிட்டான் நிக்சன். இப்படியே போனானோ ஏன் கண்டிப்பா அவன் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிடுவான். அவன் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணா இந்த வாரம் நாமினேஷன்ல வேற இருக்கான், அவன் வெளியே போயிடுவான். அவன் வெளியே போயிட்டான்னு வை, இந்த வாரம் மணி வேற உள்ள இருக்கான், அவனுக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிக்சன் தப்பிச்சானா மணி மாட்டிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கிட்டு விளையாடு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா ரவினா மண்டைக்குள்ள போட்டு விட்டாப்ல. ஒருத்தர் கண்டிப்பா நாமினேட் ஆக போறாங்க, மணியும் இருக்கான், நானும் இருக்கேன், அவனும் இருக்கான். புரியுதா உனக்கு? இப்ப அவன் என்ன நேரா டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டா வச்சுக்கோ, ப்ராபபிலிட்டி 1 கட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் டீமே உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நிக்சன் சொல்றாப்ல எனக்கு தெரிஞ்சு நான் பூர்ணிமாவை தூக்கிருக்கணும், ஏன்னா அவங்க கேமை கரெக்டா புரிஞ்சு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. டேய் இதெல்லாம் நீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசியிருந்தா நானே கிளாப் பண்ணிருப்பேன், பரவாயில்லப்பா. நேற்று நிக்சன் அந்த பேச்சு பேசினதுக்கு இன்னைக்கு அதெல்லாம் ஒட்டச்சி எறிகிற மாதிரி கரெக்டாக விளையாடிட்டான்ல. மாயா பூர்ணிமா பாயிண்ட் டேபிள் இருக்காங்க, அதனால ஒருத்தனை தூக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக விளையாடிருக்கான். இதுதான் ஃபேர் கேம். இதனால தான் அந்த பையன் நேற்று அந்த அளவுக்கு பேசியிருக்கான், அவன் நியாயமாக தான் விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி நம்மனே புகழ்ந்து தள்ளியிருக்கலாம். பட் நீ இந்த இடத்துல ஒரு ஃபேவரிசம் குரூப்பிசம் எல்லா கன்றாவியும் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் பூர்ணிமாவை தூக்கி இருக்கணும் இது பண்ணிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இவங்களை தூக்கி விட்டுருக்கணும், நாலேஜ் கொஞ்சம் இருக்குது கேம் பத்தி. இன்னொன்னு நம்மள போட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க, இவங்களை தூக்கி இருக்கணும். யார இவங்களை. அண்ட் இன்னொரு பக்கம் மாயா பேசுறாங்க, அதாவது ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் எடுக்கும் போதெல்லாம் பின்னாடி இருந்து மணியும் விஷ்ணுவும் எப்படி சிரிக்காங்க தெரியுமா. பர்சனல் கிரட்ஜ் இருக்கு அவங்களுக்கு, பழையசெல்லாம் எடுத்து வச்சு அந்த கிரட்ஜில் தான் அவங்க இன்னுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா பழைய கிரட்ஜ் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மணி விஷ்ணு அங்கே சிரிச்சிட்டு இருந்தாங்களா. சரி சரி சரி. இல்லை மார்னிங் ஆக்டிவிட்டியில் விஜய் வந்து மணியை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டான்றதுக்காக 2 பேரும் கக்கபோக்குன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே மட்டும் சிரிச்சது இல்லாமல் அந்த பக்கம் மேக்கப் ரூம்லாம் சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரியாம தான் நானே ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம அவங்க மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு குறையா பேசல, ஒரு நியாயம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு எப்பறம் இப்படிலாம் பேசுறீங்க. பழைய கேமோட கிரட்ஜ் இருக்கு, உனக்கு ஸ்கிப் ஆகும் சிரிக்கிறதும் நல்லாவே இல்ல. மணி விஷ்ணு கிட்ட நிக்க கூட முடியல, இருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு
பேசிட்டு இருக்காத. அண்ட் நேத்தெல்லாம் முழுக்க முழுக்க வயிற்றெரிச்சல்லையும் காரி துப்பிக்கிட்டு சுத்திட்டு இருந்த டீம் ஏ இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சிரிப்பு. இதை பார்க்கும்போது நேற்று பூர்ணிமா சொன்னாங்க இல்லையா, எனக்கு டிக்கெட் பின்னாலே வேணாம், எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இதுல நிக்சன் நான் உழைச்சி வாங்கின ஒரு பாயிண்ட் போதுங்க, எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாலும் மாயா ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாயிண்ட் டேபிள்ல பாயிண்ட்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அது இந்த விஷ்ணு ரவினாலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பூர்ணிமா வந்து நான் கேமே விளையாடலன்ற போது கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பூர்ணிமா மட்டும் கிடையாது, டீம் ஏல இருக்கிற மொத்த பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூர்ணிமா போயிட்டு விசிதா மேம் கிட்ட, அதாவது நீங்க என்ன ஸ்வாப் பண்ணீங்க பாத்தீங்களா, அதனால தான் மேம் எனக்கு தேர்ட் பிளேஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களா. உடனே விசிதா மேம், நான் வந்து அப்படி பண்ணேன், ஆனா நீ எனக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியலையே, உன் ப்ரிஃபரன்ஸ்ல நான் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாயா அங்க இருந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வாய் உடனே வெளியே வருது. இதே வாய் தான் காலையில வந்து மணியை முட்டாள்னு சொன்னா எதுக்கு ரவினா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்க பூர்ணிமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மாயாக்கு என்ன வேலை, அடக்கி வாசிக்க வேண்டியதானே. அடுத்தவனுக்கு வந்தா மட்டும் தான் தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்து அது ரத்தமா தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ண மாட்டேன்ற ப்ரிஃபரன்ஸ் வேறையா இருக்கு, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே இல்ல. அண்ணா கண்டினியூஸா நோட் பண்ணி பார்த்தா நீங்க எல்லாரும் என்ன வச்சு எப்படி கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி விக்ரம எப்படி எல்லாம் இவங்க யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் இப்போ உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற நாட்கள் உங்களுக்கு நல்லதா இருக்கும். இந்த கண்டினியூஸா நோட்டீஸ் பண்ண என்ன பண்றீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நேத்து டீம் பி ல ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அர்ச்சனா போயிட்டு பயங்கரமா பொங்கி எழுதாங்க இல்லையா. இன்னைக்கு நிக்சன் பண்ண வேலைக்கு நீ ஏமா போய் பொங்கி எழல அப்படிங்கிறதுக்காகவே விஷ்ணு கூப்பிட்டு கேட்டாரான்னு தெரியல. ஒரு 2 எலிமினேஷன் கார்டு வந்துச்சு நிக்சனுக்கு. நான் 3 பாயிண்ட் வச்சிருக்கேன், ரவினா எலிமினேட் பண்ண அப்படியே கரெக்டா. அவன் 2 பாயிண்ட் வச்சா எலிமினேட் பண்ண அப்படியே ஒத்துக்கிறேன். இந்த பொண்ணு பாயிண்டே கிடையாது, இன்னும் 2 பாயிண்ட் வந்து மாயா இருக்கு, அவன் எலிமினேட் பண்ணிருக்கலாம். அறியாது, இது ஒரு நல்ல கேள்வி. இன்னொரு பக்கம் விசித்ரா மேம் அந்த கேள்வி நிக்சன் கிட்டே கேட்டாங்க. அதுக்கு நிக்சன் பதில் சொல்றாரோ இல்லையோ உடனே விஜய் வராப்ல, அதாவது ரவினா விட்டா தூக்கிடுவா அப்படின்ற ஒரு பயத்துல அவன் அப்படி பண்ணிட்டான் மேம் அப்படிங்கிற மாதிரி டீம் ஏல ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா மாறி மாறி சொம்பு தூக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறோம், யாருமே குரூப்பிசம் பண்ணல அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காகவே முந்திட்டு வராங்க. அவன் அதுக்காக தான் பண்ணிருப்பான், அது குரூப்பிசம் கிடையாது, இவன் இதுக்காக தான் பண்ணிருப்பான், அது ஃபேவரிசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதுல ஃபைனல் டச்சா பூர்ணிமா ஒரு சரியான காமெடி ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலி உள்ள நடந்தது ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தாங்கல. இதெல்லாம் நீ உடனே சொல்லுவேன்னு சொல்லி எதிர்பார்த்தேன், பட் லேட்டா சொல்லிட்டியம்மா. அதாவது டீம் ஏல இருக்கிற 3 பேரும் ஜெயிச்சிருக்கீங்களே, அப்ப கண்டிப்பாவே இது ஃபேர் கேம் தான். ஒருவேளை இந்த டாஸ்க்லயும் டீம் பி ல இருக்கவங்க மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு அப்படியே மூஞ்செல்லாம் உருன்னு வச்சுக்கிட்டு எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், நான் வந்து வேற மாதிரி ஒரு கேம் ஆட போறேன், இவங்க விளையாடுற சீப்பான கேவலமான கேம்லாம் நான் ஆட மாட்டேன், இவங்க பண்ணது முழுக்க முழுக்க ஃபேவரிசம் குரூப்பிசம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதே பண்ணக்கூடாது அதே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு குரூப் மீட்டிங் போட்டு கழுவி ஊத்திருப்பாங்க. ஆனா இங்க ஜெயிச்சது டீம் ஏல, அதனால ஃபேர் கேம் தாமா நீ சொல்லுவ. இட் வாஸ் a very fair game உள்ள நடந்தது இல்ல, கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. ஆனா எல்லா பாட்டு அவங்கவங்க அப்பப்ப என்ன தோணுச்சோ அதை கரெக்ட் பண்ணி அதான் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ நேத்து எபிசோட பொறுத்த வரைக்கும் டீம் பி ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் டீம் ஏ வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு டாப் டேபிள்ல வந்து நிக்சன் தான் இருக்காப்ல. போற போக்க பார்த்தா நிக்சன் ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சாலும் தப்பிச்சிருவான் போல இருக்கு மனுஷன். பட் அது மட்டும் நடக்க கூடாது. எப்படியும் டபுள் எவிக்ஷன் வச்சாங்க அப்படின்னா மாயா அண்ட் நிக்சன் 2 பேரும் வெளியே போறது உறுதி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் சேனல் ஹாஸ் a different ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற ஏதோ ஐடியா வச்சிருக்காங்களான்னு தெரியல. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு டீம் ஏ லான விளையாட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. Bye and take care.